வாழ்க்கையில் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறோன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது சுயமாக ஒரு தொழில் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்குற அப்போ நீ லாபம் அடைஞ்சால் என்ன நடக்கும், உன் தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சால் என்ன நடக்கும், அதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, உன் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் நடக்கும், நீ இந்த மாதிரி உன் தொழிலில் நீ ஜெயிச்சாக்கா இந்த மாதிரி முன்னேற்றம்லாம் நடக்கும், நீ நல்ல லாபம், உனக்கு நல்ல நல்ல வசதிகள் வரலாம், புகழ் அதிகமாகலாம், மரியாதை அதிகமாகலாம், எல்லாத்தையுமே உன் மனசு கற்பனை பண்ணி சொல்லும். அதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ நாம் தொடங்குற அந்த சுயதொழில் வெற்றியை தான் அடையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாக தொழிலை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்ப. டக்குன்னு உன் மனசு என்ன பண்ணும், தோல்வி அடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் உன் மனசு முன்கூட்டியே சொல்லிவிடும். தோல்வி அடைஞ்சால் இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படும், உன்னுடைய கடன் எல்லாமே, உன்னுடைய பேலன்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுவ அப்படின்னு ரெண்டு பக்கத்தையும் உன் மனசு எடுத்து காட்டிடும். அதனால் நீ பயந்துருவ. அப்போ வெற்றி அடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையோடு இருந்திருப்ப. அதே நேரத்தில் தோல்வி அடைகிறதையும் உன் மனசு காட்டிடும், தோல்வி அடைஞ்சால் என்ன நடக்குங்கிறதையும் உன் மனசு காட்டிடும். அதை பார்த்து நீ பின்வாங்கிடக்கூடாது. அதாவது உன் மனசு பின்னாடி என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே உன் மனசு எடுத்து காட்டும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், நீ எது நடந்தாலும் ஏற்றுக்கிற துணிவு உனக்கு இருக்குதா, அந்த துணிவு இருந்தால் மட்டும் இந்த முயற்சியில் ஈடுபடு. அதை தான் உன் மனசு காட்டும்.